ஏன்னா இந்த பிஸ்னஸை சொல்லும் போது என்கிட்ட வந்து நான் 6 மாதம் தான் அவருக்கு டைம் கொடுத்தேன். ஏன்னா இது மாதிரி நிறைய பிஸ்னஸை பார்த்ததுனால ரொம்ப தோல்வி அடைஞ்சிருக்கேன். அதனால வெறுத்துச்சு, லைஃபே வெறுத்ததுனால எனக்கு இந்த பிஸ்னஸ் வர விருப்பம் இல்லை. அதனால உனக்கு 6 மாதம் தான் உனக்கு டைமு. ஏன்னா நாங்கள் வண்டி ஓட்டியிருந்தாரு, முதல்ல பிஸ்னஸ் ஓனாக பண்ணியிருந்தோம், அதுவும் லாஸு, நிறைய ஃபெயில் ஆனதுனால ஆட்டோ வாங்கினார் ஓனா. சரி அதை ஓட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அவரை. அதுக்கப்புறம் வண்டி ஓட்ட எனக்கு பிடிக்கல, இந்த பிஸ்னஸ் வருதுன்னு சொன்னார். உனக்கு நீ போவே கூட நான் தடை போட்டாரு. உனக்கு வேணா ரொம்ப சண்டை போட்டாங்க அன்னைக்கு, ரொம்ப சண்டையே போட மாட்டோம் ரொம்ப 2 பேருமே. அன்னைக்கு சண்டை, காலையிலேயே சண்டை. பசங்க ஸ்கூல் லஞ்சு ரெடி பண்ணியிருக்கேன், காலையிலேயே 5 மணிக்கு வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு இந்த பிஸ்னஸை பற்றி. நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் வேணாம் சொன்னால் இதுதான் காரணம் சொல்லிட்டேன் முன்னாடியே, நிறைய சர்க்கிள் பார்த்தனால வேணாம் சொல்லிட்டேன். அப்புறம் ரொம்ப பேசினார். சரி உனக்கு 6 மாதம் டைமு, அந்த 6 மாதம் நீ அச்சீவ்மெண்ட்லாம் முடிக்கலைன்னா நான் சொல்லிட்டு தான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு அவருக்கு. என்னால தாங்க முடியாது, ஏன்னா சொந்தக்காரங்க மத்தியில் நிறைய அவமானங்கள் அசிங்க எல்லாம் நிறைய பட்டிருக்கேன். அந்த மனவலி எனக்குள்ள ரொம்பவே இருக்குது, இன்னமும் இருக்குது. தாங்க ஜீர்ணிக்க முடியாத ஒரு வழி அதெல்லாம். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். அதனால உனக்கு 6 மாதம் டைமு, அதுக்கு மேலே நீ எதுவும் பண்ணலைன்னா நீ வண்டி தான் ஓட்டணும். நான் சொன்னேன் என் இஷ்டப்படி தான் லைஃப் நான் ரன் பண்ணுவேன், என்னால் முடிஞ்சது நான் பசங்களுக்காக நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ 1 வருஷம் ஆகிடுது, அடுத்தடுத்து அச்சீவ்மெண்ட்லாம் முடிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வியாபாரத்தை கொடுத்தது எங்களுக்கு வந்து ஐயப்பன் சார் மூலியமாக நன்றி சொல்கிறேன். அப்புறம் அதுக்கு பிறகு வந்து சுரேந்தர் சார் மூலியமாக தான் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. இப்போ வழி நடத்திருக்கிறது எங்களுக்கு வந்து வேதசக்தி மேடம், சந்திரலேகா மேடம், அவங்க தான் இப்போ வழி நடத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு லேடியாக அவங்க வந்து 12 மணி வரைக்கும் அந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க. ஒரு நாள் நைட்டு 2 மணி வரைக்கும் அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு இருந்தாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஸ்கூலில் அட்டெண்டராக ஒர்க் பண்ணுறேன், ஒரு சிபிஎஸ் ஸ்கூலில் அட்டெண்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அன்றைக்கி 2 மணி வரைக்கும் எங்கள் சார் கூட பேசிட்டு இருந்தாங்க அவங்க. எனக்கு செம்ம டயர்டு, வேலை செய்கிறது டயர்டில் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க. ஃபோனு இவர் ஸ்பீக்கரில் போட்டார், நான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட்டார். 2 மணி வரையும் பேசிட்டு இருக்காங்க. 2:15 கூட ஆயிடுச்சு. அந்த 2:15 ஒரு லேடி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுனதுலாம் நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ரொம்ப அப்புறமேட்டு அவர் என் கைக்குள்ளே வச்சுக்க விரும்பலை. நான் அவரை ஃப்ரீயாகவே விட்டுட்டேன். வெண்ணிலா மேடத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், எங்கள் சாரை என் கைக்குள்ளே வச்சுல அவர் எப்போ நான் இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணேன்னு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன் அவரை. நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபீல்டு இருக்கவங்களை கூட்டி போனால் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ரொம்ப நேரம் எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ மேடம்.